முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க முடியாது என்று தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ரவீந்திரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. உத்தரவு அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கின் நீதிபதி வேலுமுருகன் முன்பாக நேற்று தினம் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படாததால் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி காவல்துறை தரப்பில் இன்றைய தினம் முறையிடப்பட்டிருந்தது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அங்கு நிவாரணம் பெற்றுக் கொள்ளும்படி கோரி அவர்களின் முறையீட்டை ஏற்க மறுத்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.